தொழில் கேட்க போறீங்களா? சொல்லுங்க. ஓம் அகதீசாய நமக. சோமகா வாழைச்சத்து திருவடிகள் போற்றி போற்றி. பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சத்த சுவை திருவடிகள் போற்றி போற்றி. இப்பொழுது வரை நடந்த நிகழ்வுகளை நான் கண்டு கொண்டிருந்தேன். போன வாரம் நடந்த நிகழ்வுகளையும் கண்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அகத்திய பெருமான் கூறினார், மாயமாய் பறந்து விடுவாள் என்று. அது என்னது மாயமாக பறந்து விடுவாள் என்று சொல்லுகிறாரே, அது என்ன அதிசயம் என்று தெரியவில்லையே என்று, ஒருவேளை மாறுதல் கிடைத்து வேற இடம் சென்று வருவாரோ என்று நான் அப்படி நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது, சிவமுகா வாழைச்சித்தரோடு தர்மயுகத்திற்கு பறந்து சென்றிருக்கிறாள் என்று. இப்படி நிகழ்வுகள் தினந்தோறும் அல்ல, அனுதினமும் நடந்து கொண்டிருக்கின்றது. சிவமகா வாழைச்சித்தர் இப்பொழுது என்னிடம் கேட்டார், உனக்கு ஒன்றும் தெரியவில்லையா என்று. நான் தெரியவில்லையா என்று கூறிவிட்டேன். ஏனென்றால் இரவு முழுவதும் பயணத்தில் என்னால் தூங்க முடியவில்லை. பாடல் ஒலித்து கொண்டே வந்ததால் என்னால் தூங்க முடியவில்லை. நான் தவம் செய்தேனா தூங்கிவிட்டேனா என்று எனக்கு அறியாத காரணத்தால் நான் கூறவில்லை என்று கூறிவிட்டேன். நான் செங்கல்பட்டில் நடந்த சத்சங்க விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது எனது மகளும் எனது பேத்தியாலும் கலந்து கொண்டாள். அப்பொழுது சிவமகா வாழைச்சித்தர் என் பேத்தியாளை கூப்பிட்டு, இந்த பெண்ணிற்கு என்ன தெரியும், இவருடைய அன்பு இப்படி இருக்கிறது என்று எல்லோருக்கும் சொன்னார். இது சொல்லும் பொழுதுல நான் அந்த கிழங்க வாங்கும் போதே அவன் என்கிட்ட சொல்லிட்டா. அது பெருமைக்காக சொல்லலை. அது என் பேத்தியால நான் கொஞ்சம் பயத்தோடு தான் நான் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் சொல்கிற போதெல்லாம் வாழை தேவி இருந்தா நான் உட்காந்துருக்கேன் பாருன்னு கையை காமிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாள். இந்த நிகழ்வு அவளை கூப்பிட்டு பேசும்போது எனக்கு அவள் கேட்குற கேள்வியும் நான் சொல்கிற பதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு என்னமோ புரியாத ஒரு 2 பேர் உரையாடிக்கிற புது மனிதர்கள் போல் தோன்றும். அதே போல்தான் அந்த கிழங்கை வாங்கி கையில் கொடுக்கும் பொழுது உரிக்க சொல்வாள் என்று அந்த கிழங்கில் உரித்த ஒரு கிழங்கு இருந்தது. அதை நான் எடுத்து உரிக்க சொல்லாமல் சாப்பிட்டு விடுவாள் என்று தான் அவர் கையில் கொடுத்தேன். கொடுத்தவுடன் சொன்னால், இது வாழைச்சித்தருக்கு என்று சொன்னாள். என்னடா அது, கையில கொடுத்துட்டு சாப்பிடுவோன்னு நினைச்சு பார்த்தா வாழைச்சித்தருக்குன்னு சொல்றாரு. சரி கொடு, சாமி வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த கிழங்க டச் பண்ண கையோடு அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தா. நானும் என் மகளும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ இவளுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டே இருந்தா. சாமி வந்த உடனே கையில் கொடுத்துட்டா. கிழங்க கையில் கொடுத்து, சாமி உங்களுக்குன்னு கொடுத்துட்டா. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா, நான் வாழ்வது இகலோகத்திலா என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது. பாவியா இருந்த என்னை பாவம் தீர்க்கும் வழியில் வந்த குருமார்கள் எல்லாம் என்னை அழைத்து வந்து, இப்பொழுது குருமார்கள் அல்ல இறைமார்களே இருந்து வழிநடத்துகின்ற இடத்தில் வந்திருக்கின்ற பொழுது எனக்கு இன்னும் அறிவில்லாமல் எத்தனையோ செயல்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று மனம் வருந்தி 1 மாத காலம் அங்கே வீட்டில் அமர்ந்து விட்டேன். ஏன்னா என் குடும்ப சூழ்நிலைக்கு சில தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளுக்காக நான் அமர்ந்து விட்டேன். இப்பொழுது நன்றி கூறுகிறேன். அகத்திய வாழைச்சித்தர் ஐயா என் பேத்தியாளை அழைத்து, இந்த பெண்ணிற்கு என்ன தெரியும், இவளுடைய அன்பை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, உண்மையில் அவர் சொன்னது வாழை தேவியை பார்த்தா என் பேத்தியாளை பார்த்தா என்று எனக்கு அப்பொழுதே குழம்பி விட்டது. அடுத்து அவள் பாட்டு பாட விரும்புகிறாள் என்று நான் முதலே சொல்லியிருந்தேன். அகத்திய பெருமானும் அழைத்து மைக்கை திருப்பி கொடுத்து கழட்டி கொடுத்து பாட கேட்டு அகமகிழ்ந்தார். அந்த நிகழ்வுக்கும் நன்றி கூறுகிறேன். இறுதியில் வரும்பொழுது அவள் நடனம் ஆட வேண்டும் என்று ஒரு தடவை நான் சொன்னேன். அந்த நம்ம தென்காசியிலிருந்து வந்த குழந்தை ஆடுறதை காமிச்சு, இந்த ஆடுறாங்க பாரு, அகத்திய பெருமான் பார்த்து சந்தோஷப்படுறாரு, நீ ஆடினீன்னா இன்னும் சந்தோஷப்படுறாருன்னு நான் சொன்னது கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கும்ல ஐயா, 3 மாதங்கள் இருக்கும். அது இப்பொழுது நான் ஆடுகிறேன் என்று அவள் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். ஆடி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வீட்டில் போய் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒன்றும் சொல்லவில்லை. ஒவ்வொரு நேரமும் அந்த பாட்டை எனக்கு போடு, நான் பார்க்க வேண்டும், தலைவா தவப்புதுள்ள பாட்டை போடு, பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற குழந்தை இப்பொழுது அமைதியாகி விட்டாள். அப்பொழுது எனக்கு என்ன தெரிகிறது, சிறு குழந்தைகளைப் போல் நாம் மாறாவிடில்
இந்த கலியுகத்தை விரட்டிவிட நம்மளால் முடியாது என்று தோன்றுகிற பொழுது இறை இறை சங்கமங்கள் நம்மை வழிநடத்தி செல்கின்றதல்லவா, அதில் அமைதியாக நாம் குழந்தையைப் போல் அன்பாக அவருடன் சேர்ந்தால் அந்த அன்பு நம்மை காப்பாற்றும் என்கிற செயலை இப்பொழுது கஜேந்திர பூபதி என்பவர் கூறிய வார்த்தைகளின் முன் சிவமகா வாழைச்சித்தர் கூறிய வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு தெரியும். இந்த சூழலில் நடக்கும்போது நான் சபையில் இருந்தேன். சிவமகா வாழைச்சித்தர் அவருடைய அலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பார். இப்படி ஒரு வருத்தப்படுகிற ஒரு தொடங்கு மாற்று நிலை கொண்டு தொடங்கு. என்னது? சாமி வேண்டாம், சாமி வேண்டாம், சாமி சொல்ல வேண்டாம். சரி, ரைட் ரைட். அன்பு ஒருவர் மேல் பிரியமான அன்பு, இந்த அன்பு இகலோகத்தில் பொழியப்படுகின்றதல்லவா, இந்த அன்பைத்தான் நான் ஒரு வருடத்திற்கு முன்பாக நான் 3 மாதங்களாக நமது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்தர் சபையுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் தான் என் மாற்றம் உருவானது. அந்த மாற்றத்தின் வழியாகத்தான் நான் சிவமகா வாழைச்சித்தரை சந்தித்தேன். இப்பொழுது நல்நிலையோடு அமைதியோடு இருக்கிறேன். அதற்காகவும் என்னை ஏற்றுக்கொண்ட இறை சபைக்கும் என்னை வளர்த்து வருகின்ற இறை சபைக்கும் நன்றி கூற ஆசைப்பட்டேன். நன்றி கூறுகிறேன். அகத்திய பெருமானுக்கும் இறைமகா சபைக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்தர் சபைக்கும் வாழைச்சித்தருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. இந்த நன்றியை திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஓம் அகதீசாய நம. உயர் சபை நாடி வந்து அற்புதமாக நற்சீடனாக வளம் வந்து தன் இல்ல நிலையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் படிப்படியாக அழைத்து வந்து சிவமகா வாழைச்சித்தருடைய சீடர் தம்பதியராக இல் சபையாக மாற்றி இருக்கின்ற அற்புதமான சிவசங்கரன் நாமம் கொண்ட சீடனே, அகத்தியன் வைகுண்ட பெருநாள் ஏகாதசி திருநாளினுடைய ஆசிகளை சிவமகா வாழைச்சித்தன் அருட்கரத்திலிருந்து உனக்கு வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றேன். ஓம் அகதீசாய நம.